பிரைஸ் யாசுவா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவ மேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யாவாகிய யாசுவ மேசியாவுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக நான் யாவுடைய சமூகத்தில் நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத புஸ்தகத்தை திறந்து லூக்காவினுடைய புஸ்தகம் அதனுடைய 15வது அதிகாரம் 11 முறை 32 வரைக்கும் நாம் வாசிப்போமே. ஆனால் பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷன் 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், யாசுவா இந்த பூமியில் நின்று கொண்டு ஒரு ஊமையை சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகளிலே இளையவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தகப்பனுடைய ஆஸ்தியை பங்கிட்டு வாங்கி கொண்டு கடந்து போய் தன்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து துன்மார்க்க ஜீவிதத்தில் ஜீவித்து ஆஸ்தியை அழித்து போடுகிறான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி ஆஸ்தியை அழித்து போட்ட பின்பு புசிப்பதற்கு ஆகாரம் இல்லை. ஆனபடியினால் கடந்து வந்த தேசத்தில் ஒருவனிடத்தில் ஒட்டிக்கொண்டான். இந்த ஒட்டிக்கொண்டது நிமித்தமாக புசிப்பதற்கு பன்றியின் ஆகாரத்தை தான் சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை அவனுக்கு கடந்து வந்தது. ஆனால் ஆசை நிறைவேறவில்லை. ஆசை நிறைவேறாத போது அவன் தன்னுடைய தகப்பனை நினைத்து பார்க்கிறான். தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களை நினைத்து பார்க்கிறான். அங்கே அவனுக்கு மனம் திரும்புதல் கடந்து வந்தது. இதுபோல வீட்டில் இருந்த பையன், தகப்பனோடு கூட இருந்து ஆஸ்திகளுக்கெல்லாம் சொந்தக்காரனாக இருந்த பையன், இளையவன் ஆஸ்தியை அழித்து விட்டு மறுபடியும் வந்து விட்டான். இவனுக்கு என்னுடைய ஆஸ்தியில் பங்கு கொடுக்க வேண்டுமா, இவனை என்னுடைய வீட்டிலே சேர்த்துக்கொள்ள வேண்டுமா என்கின்ற ஐயப்பாட்டினுடைய ஊடாய் அவன் தகப்பனுடைய சமூகத்தை விட்டு தனக்கு சுதந்திரமான ஆஸ்தி அந்தஸ்தை விட்டு அவன் ஓடி போகிற ஒரு அனுபவத்தை இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இதுதான் 11லிருந்து 32 வரைக்கும் உள்ள வசனத்தினுடைய ஆழம். ஆனால் இளைய குமாரனை குறித்து நாம் இந்த வேளையிலே சிந்திப்போமே. ஆனால் இளைய குமாரன் தகப்பன் உயிரோடு இருக்கிற போது, அந்த 11, 12, 2 வசனத்தை வாசிங்க. ஒரு மனுஷன் 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இந்த ஆஸ்தி பங்கீடு என்பது தகப்பன் உயிரோடு இருக்கிற போது தகப்பன் சம்பாதித்த ஆஸ்தியை பங்கிடுவது தகப்பனை கேவலப்படுத்துவது, தகப்பனை அவமதிப்பது. இதுதான் உண்மை. கழிந்த நாள் பத்திரிகையிலே செய்தி வாசித்தேன். ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய ஆஸ்தியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டாயத்தின் பேரில் கொடுத்தார்கள். கொடுத்தவர்கள் தன் பிள்ளைகள் தாய் தகப்பனை கவனிக்காததினால் மாவட்ட தலைவரிடத்தில், கலெக்டரிடத்தில் மனு கொடுத்த போது அந்த ஆஸ்தியை மறுபடி தாய் தகப்பனுக்கு திருப்பி கொடுத்ததாக ஒரு செய்தி வந்தது. ஏன்? ஆஸ்தி கடந்து போன போது கவனிப்பார் இல்லை. ஆனால் இங்கே ஆஸ்தி கொடுத்திருந்தாலும் இந்த தகப்பனிடத்தில் சொத்து இருக்கிறது. ஆனால் இளையவன் தகப்பனை மதிக்காதபடி, தகப்பனுக்குரிய கனத்தை கொடுக்காதபடி அவன் சுயநலத்தோடு ஆஸ்தியை பங்கிட்டு வாங்குகிறான். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 4 முதல் 7 வரை வாசிப்போமே. ஆனால் அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுவே நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இந்த வேத வசனத்தின் மூலமாக தகப்பனை கனப்படுத்துவான். ஆனால் அவனிடத்தில் அன்பு ஒன்று இருக்குமானால் இவ்வளவு பெரிய பிரிவினை வந்திருக்குமா?
அன்பு இல்லாததினால் தகப்பன் என்கின்ற பாசம் போய் ஆஸ்தி என்கின்ற ஆசை அவனுக்கு கடந்து வந்து சுயநலத்தினுடைய ஊடாய் வாழ ஆரம்பித்தான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சுயநலம் அதிகமாக இருக்கிறது. நான், எனக்கு, நமக்கு என்கின்ற எண்ணம் அதிகமாக இருக்கிறபடியினால் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோம். இளைய குமாரனுடைய வாழ்க்கை ஒரு படி அதுவாக இருந்தது. 13வது வசனம், 15வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போமே. ஆனால் சிறு நாளைக்கு பின்பு இளையவன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. நல்லா கேளுங்க, இங்க வேதவசனம் சரியா சொல்றார். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன்னுடைய ஆஸ்திகளை அழித்து போட்டான். நீ சுயநலத்தோட போற நேரம் துன்மார்க்கம் அவன்கிட்ட ஒட்டிக்கும். துன்மார்க்கமாகிய பாவம் உன்னை ஒட்டும். அந்த துன்மார்க்கம் உன்னிடத்தில் கடந்து வருகிற போது தேவன் உன்னை நேசித்ததை நிறுத்தி விடுவார். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உன்னிடத்தில் ஆஸ்தி, அந்தஸ்து, பேர்ப்புகள் இருக்கிற போது உன்னை அதிகமாக நேசிக்கும். அதனுடைய ஊடாய் பாவம் கடந்து வரும். பாவம் கடந்து வருகிற போது யாஷுவா கிருபை உன்னை விட்டு அகன்று போகும். யாஷுவா நேசிக்கிறதை காட்டிலும் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் யார் அதிகமாக நேசிக்கிறார்களோ அதிசீக்கிரமாய் அவர்கள் பாவத்தில் விழுந்து வஞ்சிக்கப்படுவார்கள். ஆபத்து சடுதியாய் வரும். இதை மறந்துடக்கூடாது. ஏன்னா ஏசாயாவுடைய புஸ்தகம் 59வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவன் பிரிவினையின் ஊடாய் கடந்து போவான் என்று சொல்லி. ரோமருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, வியாதிகளும் தீமைகளும் கடந்து வரும் என்று சொல்லி. ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் சொல்லுகிறது, மகிமை இழந்து போவான் என்று சொல்லி. ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லி. பாவத்தினுடைய ஊடாய் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா தேவ மகிமையை இழக்கும். பிரிவினைகள் கடந்து வரும். வியாதிகளும் வேதனைகளும் தீமைகளும் உண்டாகும். யாவுடைய மகிமை உன்னை விட்டு போன பின்பு மரணம் சம்பவிக்கும். நல்லா இருக்குல்ல? எனக்கு இளைய குமாரன் மரணத்திலிருந்து மட்டும்தான் தப்புனான். ஏன்? அவன் மனம் திரும்புதுனால். நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். யாவுடைய மகிமை என்னிடத்தில் இருக்கிறதா? யாஷுவா இரத்தத்தின் வல்லமை என்னிடத்தில் இருக்கிறதா? யாஷுவா சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணின நான் அவரை என்னுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறேனா? இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னாரே, அவருடைய நினைவாய் நான் வாழ்கிறேனா இல்லது என் மனம் போன போக்கில் நான் வாழ்கிறேனா? கேட்டா நான் விசுவாசின்றோம். கேட்டா யாஷுவா நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கேன். கடவுளுடைய உண்மையான பேர்லையாக நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். வானத்திலிருந்து கபிரியல் தூதன் கொண்டு வந்த பேரில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். மார்பு தட்டி என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வாழ்க்கையினுடைய ஆழம் எப்படி இருக்கிறது? நாம் யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் எனக்கு வியாதி? ஏன் எனக்கு போராட்டம்? ஏன் எனக்கு நித்திரை மயக்கத்தின் ஆவி? ஏன் தேவ சமூகத்தை விட்டு நான் அடிக்கடி தூரம் போகிறேன்? ஏன் பிசாசானவன் என்னையும் என் குடும்பத்தையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான்? கேள்விக்கு பதில் இல்லை. கேட்டா ஏன் வருதுன்னு தான் கேட்கிறோமே தவிர அது என்னால என் பாவத்தினால வந்ததுன்னு தெரியல. பிசாசு வர்றதுக்கு மூல காரணம் யாஷுவாவுடைய மகிமை உன்னை விட்டு கடந்து போனால் இப்பிரபஞ்சத்தின் ஆவி உன்னிடத்தில் உன்னுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக கடந்து வரும். ஏனென்றால் உன்னுடைய இருதயம் ஒரு நாளும் வெறுமையாய் இருக்காது. இருதயத்திலே யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். தேவன் இருந்தால் பிசாசு வெளியே இருக்கும், பிசாசு இருந்தால் தேவன் வெளியே இருப்பான். அப்போ
இன்னைக்கு யார் உனக்குள்ள இருக்கிறா? தேவன் இருந்தா பிசாசனுடைய போராட்டத்தை நீ ஜெயிப்ப, நித்திரைமயக்கத்தின் ஆவியை நீ ஜெயிப்ப, பாவத்தை நீ ஜெயிப்ப, மாம்ச இச்சையை நீ ஜெயிப்ப. ஆனா இதை ஜெயிக்க முடியலையே. அப்ப யார் இருக்கா? இதை செய்யக்கூடிய பிசாசு உனக்குள்ள இருக்கு. அப்ப தேவன் உன்னை விட்டு வெளியே போயிட்டார். எனக்கு ஒரு அண்ணன் இருந்தார். மலைக்கு மேலே தான் மேக்சிமம் உபாசம் இருப்பார். என்னை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்த நேரம் உரிமையோடு என் தம்பிடா அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சி என்னட்ட பாச மழை பொழிந்தவர். அவர் சொல்லுவார், தம்பி ஊழியக்காரருக்கும் கஷ்டம் வருண்டா, கஷ்டம் வந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கணுண்டா, உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. பிரச்சனை இல்லாதவன் இல்லை, போராட்டம் இல்லாதவன் இல்லை. ஆனால் நம்ம அந்த பிரச்சனையை என்ன செய்யணும் அப்படின்னா அதை சகிக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு கொஞ்சம் ஏற்றிக்கணும் அப்படின்வார். என்னது? கொஞ்சோல பிராண்டி குடிச்சிக்கலாம், கொஞ்சோல கல் குடிச்சிக்கலாம், அது கொஞ்சம் தானே. கேட்டால் அதுக்கு ஒரு வசனமும் சொல்லுவார். தெரியுமா? யாருக்காவது வசனம் தெரியுமா உங்களுக்கு? பலவீனமாக இருக்கிற போது உன் பலவீனம் மாற சற்று 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 உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே இன்னொருத்தன் சொல்லுவான், டேய் யாசுவாவை ஒயின் சாப்பிட்டார் தெரியுமா? அவர் சாப்பிட்டது திராட்சை ரசம். ஆனால் இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அவர் ஒயின் சாப்பிட்டார் தெரியுமா? டேய் அது திராட்சை ரசம். திராட்சை ரசத்தை புதைச்சி போட்டு அப்புறம் எடுத்தா அது ஒயின் தானே. ஆமீன். அப்போ இவனுக்கு தெரியுது, அவர் திராட்சை ரசத்தை வாங்கி புதைச்சி போட்டு அப்புறமா தான் குடிச்சாருன்னு இவனுக்கு தெரியுது. ரைட், இருக்கட்டும். பாவம் எப்படி வேணாலும் நம்மகிட்ட வரும், நாம விரும்பினா அது எப்படி வேணாலும் வரும். ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருப்பாரே, ஆனால் அதை எதிர்த்து போராட முடியும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் எதிர்த்து போராடுறது இல்லை, சாதகமாக போயிட்டு இருக்கிறோம். இருதயத்துக்கு, அதாவது நம்முடைய மனசுக்கு எது செம்மையாக தோணுதோ அதையெல்லாம் செய்து முடிக்கிறோம். இது பாவம், இது மரணம், இது வியாதியை கொண்டு வரும், இது கிருபையை இழக்க பண்ணும் அப்படின்னு தெரியல. சரி, இப்போ இளையகுமாரன் வந்துடுவோம். இப்போ 14வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு, எல்லாவற்றையும் தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஆமென், அல்லேலூயா. இங்கதான் சிக்கல் என்ன? இவன் தான் வைத்திருந்த ஆஸ்தியை நண்பர்களோடு கூட சேர்ந்து அதை செலவு செய்ய ஆரம்பித்தான். தகப்பன் ஆஸ்தி. தகப்பன் என்றால் யாசுவா. யாசுவா உனக்கு கொடுத்திருக்கிற கிருபையை, அவர் கொடுத்திருக்கிற மகிமையை, அவர் கொடுத்திருக்கிற அனுகிரகத்தை, அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இந்த உலகத்து ஜனத்தோடு சேர்ந்து, உலக ஜனத்தின் சிந்தனையோடு சேர்ந்து அழித்து போடுகிற ஒரு அனுபவம் வருகிறது. அல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த உலகம் ஓடுகிற பிரகாரமாக நீங்கள் ஓடாமல் வேத வசனத்தினுடைய ஊடாய் வேத வசனத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த வேதம் ஒன்றை திட்டவட்டமாக சொல்லுகிறது. இந்த வேதம் மொழிபெயர்க்கப்பட்டது எபிரேயம் கிரேக்கமாகிய மூலப்பிரதியிலிருந்து இந்த பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டது என்று சொல்லி, அப்ப அந்த மூலப்பிரதியில் தேவன் யார் என்கின்ற அறிவுக்குள்ளாக தேவன் நம்மை வழிநடத்தி, அந்த தேவனை, இஸ்ரவேலின் தேவனை, ஆபிரகாமின் தேவனை, யாக்கோபின் தேவனை, ஏன் புதிய ஏற்பாட்டில் பேதுருவின் தேவனை, அப்போஸ்தலனாகிய பவுலின் தேவனை நாம் ஆராதிப்பதற்காக தேவன் நம்மை வேர்திரித்திருக்கிறார். இது அவருடைய சுத்த கிருபை. அநேகருக்கு நடக்காத ஒரு சந்தர்ப்பம். உலகத்திலே பல கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த பைபிளை நம்புகிறார்கள். பிரைஸ் யாசுவா. இந்த பைபிளை நம்புறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா புரொட்டஸ்டன்ட், பெண்டிகஸ்ட், இவங்க ரெண்டு கூட்டமும்.
ஆர்சிக்காரங்களுக்கு தனி பைபிள் இருக்குது, அப்படின்னு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பைபிள் இருக்குது, அதை அவங்க பார்த்துட்டு போகிறாங்க, நமக்கு அதுக்கு தேவையில்லை. ஆனால் முக்கியமாக உலகத்தில் பைபிளை நம்புகிறாங்க. ஆனால் பைபிளுடைய கடவுள் யார்? பைபிள் எந்த கடவுளிடமிருந்து கடந்து வந்தது? இந்த அறிவு அநேகருக்கு இல்லை, ஆனால் உங்களுக்கு வந்திருக்குது. அப்போ நீங்கள் விசேஷித்தவர்களான்னு கேட்டால் ஆமாம், நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களுக்கு யாவாகிய யேசுமிஷியுடைய கிருபை, அவருடைய வல்லமை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய ஆசீர்வாதம் இருக்கா என்று கேட்டால் இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி இழப்பீர்கள்? சேரக்கூடாதவர்களுடன் சேர்ந்து, உறவு ஐக்கியம் வைத்திருக்க கூடாதவர்களோடு சேர்ந்து உறவு ஐக்கியம் வைத்திருப்போம். துன்மார்க்கருடைய வழி, பாவிகளுடைய ஐக்கியம் வேண்டான்னு சொல்றாரு. இங்க இருக்கிறதுல யாராவது வேண்டான்னு சொல்லுவீங்களா? கேட்டால் அதுக்கு ஒரு சாதகம். எப்படி? தொழில் நிமித்தமாக நாங்கள் ஐக்கியப்படுகிறோம், உறவின் முறையில் நாங்கள் ஐக்கியப்படுகிறோம். அப்போ வேதவசனத்துக்கு நீ ஒத்து போறியான்னு கேட்டால் இல்லையே, எங்களோட என்னையும் சேர்த்தான் சொல்லிட்டு இருக்கிறேன், இல்லை. அப்போ இதன் மூலமாய் நம்முடைய கிருபையை நாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இளைய குமாரனை போல இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு கடந்து வருகிறது. இரண்டாவது ஒன்று சொல்றாரு, தேசத்தில் பஞ்சம். என்ன பஞ்சம்? இங்க கிடைக்கிறது ஆகார குறைவினால் ஏற்பட்ட பஞ்சம் அல்ல, கிருபையும் மகிமையும் வல்லமையும் கிடைப்பதற்கான வார்த்தை உனக்கு கிடைக்காத ஒரு பஞ்ச நாள் உனக்கு உண்டாகும். அது தொடங்கிட்டாங்க தெரியுமா? இந்த பைபிள் வேண்டாம், உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கத்தாருக்கும் சேர்த்து ஒரு வேதத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இங்க ஆஸ்தி குறையுது. ஆனா ஆவியானவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். உபாகமத்தினுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 46, 47 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிற போது, உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய யாவை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் யா உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீருமட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். உனக்கு கஷ்டம் ஏன் வருது? நான் சொல்கிறது புரியுதோ? வேதவசனம் நல்லா புரியணும். முதல்ல பஞ்சம் ஏன் வருது, உனக்கு கஷ்டம் ஏன் வருது, உனக்கு பிரச்சனை ஏன் வருது, உனக்கு போராட்டம் ஏன் வருதுன்ற அறிவு நமக்கு இல்லை. நம்ம கேட்போம், நான் கடவுளுக்குள்ளே தானே இருக்கிறேன், கடவுளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறேன், அப்புறம் ஏன் எனக்கு பணத்தை மட்டும் கொடுத்து தேவனை பிடிக்க முடியாது? ஏனென்றால் அவர் முகத்தாட்சியனையும் பார்க்க மாட்டார், அவர் பரிதானம் வாங்க மாட்டார். அவர் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ, நமக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வசனத்தை தயவு செய்து காணாபாடம் பண்ணுங்க. நீ தேவனுக்கு உண்மை இல்லை அப்படின்னா உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. இதுதான் உண்மை. அது எங்க கை வைப்பார் அப்படின்னா, நீ எதை அதிகமாக நேசிக்கிறியோ அதில் கை விழுந்துரும், தேவனுடைய கை விழுந்துரும். தேவன் உன்னிடத்தில் என்ன விரும்புகிறாரோ அதை நீ செய்யலைன்னா உடனே சத்ரு நீ நேசிக்கிறதுல கையை வைக்கிறான். அப்போ நீ என்ன செய்யணும்? நான் சொல்றது புரியுதா? இந்த வசனத்தின்படி அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கம்மா, அப்பதான் எங்களுக்கு புரியும். உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றென்றைக்கு அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில், சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனை யாவை சேவியாமல் போனது நிமித்தம். தண்டனை எதுக்கு தெரியுமா? அவருடைய மன விருப்பத்தின்படி நீ வாழாதது நிமித்தம் சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் யா உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீருமட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். அப்ப நீ இன்னைக்கு இருக்கிற நிலைமை உனக்கு மாறி போகும். இதுல ஜாக்கிரதைன்னு சொன்னார். அதுக்காக ஐயோ சபைக்கு போறேன் எனக்கு இப்படி ஆகி போச்சு இல்ல. வேதவசனம் உன்னை புடமிடுகிறது, தேவன் உன்னை புடமிடுகிறார். ஏன்னா தேவனுக்கு நீ வேணும்.
இதுதான் உண்மை. அவருக்கு யார் வேணுமோ அவங்கள கண்டிப்பாக சிட்சித்து போதித்து வழி நடத்துவார். உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன சும்மா கொண்டு வந்தாரான்னு கேட்டால் இல்லையே, உங்களுக்கெல்லாம் புரியாது. அடித்து உதைச்சி உண்மை சொல்கிறேன், வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாய் தேவன் என்னை அவருடைய சமூகத்திற்கு கொண்டு வந்தார். எங்கள் மாமா சொன்னார், டேய் வஸ்திரத்தை களைஞ்சி போடுறா, இல்லைன்னா செத்துருவடா அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு அவஸ்தையில் தான் தேவன் என்னை இந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தார். ஏன்? தேவன் ஒருவனை வேணும்னு அழைச்சிட்டார் அப்படின்னா அவன் எங்கே இருந்தாலும் அவனை கொண்டு வருவார். அவனை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்ய வைப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யோனா மட்டும்தான் தீர்க்கதரிசியா? யோனா மட்டும்தான் சுவிசேஷத்தை அறிவிப்பானா? அவனை மட்டும்தான் நினிவேக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு என்ன கட்டாயம்? அவன் போகாததுனால அவனுக்கு உயிரை கூட எடுக்கிறதுக்கு தேவன் தீர்மானிக்கிறார். இவன் செத்தே போனாலும் பரவாயில்லை, என் காரியம் நடக்கணும். இப்ப நினைப்பீங்க, அவனை தான் கொல்லலி, அவன் ஒப்பு கொடுத்ததுனால் சாகல. வயிற்றில் இருந்தபோது ஆளிகள் அவரை சுற்றி கொண்டது, கடற்பாசிகள் அவரை மூடிக்கொண்டது. சுவாசிப்பதற்கு கூட கஷ்டப்பட்ட ஒரு நிலைமையில் அவன் தன்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்ததனால் தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார், கரையில் கொண்டு போய் கக்கிவிடு என்று சொல்லி விட்டபோது மறுபடி நினிவேவுக்கு அவன் கடந்து போய் தீர்க்க தரிசனம் சொன்னான். தேவன் இங்கே இருக்கிறவ யாரை அழைக்கிறாரோ அவன் அத்தனை பேரும் அவருடைய வேலையை செஞ்சே ஆகணும். செய்யல சமாதானம் இல்லை, செய்யல சந்தோஷம் இல்லை, செய்யல துக்கம், செய்யலன்னா போராட்டம், செய்யலன்னா கஷ்டம். அதான் சொல்றாரு இங்க, அவனை நான் அடிமைப்படுத்துவேன், சமாதானத்தை தூக்கி விடுவேன், சந்தோஷம் வாழ முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அழைப்பின் சத்தத்தை கேட்டு நான் ஓடி அவரிடத்தில் நான் சரண்டர் ஆகணும், அவருடைய மனவிருப்பத்தின்படி நான் வாழணும்ன்ற எண்ணம் வரணும். இளையகுமாரன் அங்கதான் தன்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். இது புரியணும். அல்லேலூயா. இப்ப 15வது வசனத்தை நீங்க மறுபடி வாசிங்களே. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பஞ்சுகளை மேய்க்கும்படி அனுப்பினான். நல்ல கேளுங்க, தகாத வேலை. ஏன்? அதான் சொன்னார்ல, உன்னை நாசம் பண்ணுவேன்னு சொன்னார்ல. அந்த வசனத்தினுடைய ஊடாய் இளைய குமாரன் ஆஸ்திகளுக்கு சொந்தக்கார, தகப்பனுக்கு மிகவும் பிடித்தமான மகனாய் இருந்தவன் இன்னைக்கு எங்க போறான்? ஒரு குடியானவனிடத்தில் ஒட்டி கொண்டான். ஒட்டி கொண்டது நிமித்தமாக அவனுடைய கெதி என்ன தெரியுமா? பன்றி மேய்க்கிறது. உன்னையும் என்னையும் அழைத்தது பன்றி மேய்ப்பதற்கு அல்ல, ஆடுகளை மேய்க்க. ஆடு மேய்க்க வேண்டிய நாம் பன்றிகளை மேய்க்க வேண்டிய அவஸ்தைக்குள் கடந்து போகிறது. எதற்கென்று சொன்னால் யாவாகிய யாஸ்வமிஷியாவுடைய கோபத்தின் விளைவு. பன்றிட்ட என்ன இருக்கும் தெரியுமா? பன்றிட்ட பிசாசு இருக்கும். பிசாசு குடிகொள்றது, விரும்பி போறது பன்றி. எப்படி? யசுவா ஒரு நாள் லேகியோன் பிசாசை துரத்தும்படியாக கடந்து போன போது கல்லறை தோட்டத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த லேகியோன் பிசாசு சொல்லுகிறது, என்னை துரத்துவதாக இருந்தால் அந்த பன்றி கூட்டத்திற்கு அனுப்புவோம் என்று சொல்லி அது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டது அந்த பன்றி கூட்டத்தை. அப்ப பன்றியிடத்தில் கடந்து போகிறது பிசாசனுடைய கிரியா இருக்கிறது. நீ பன்றி வைப்பதற்காக கடந்து போனால் பிசாசை வைக்கிறவனாக மாறுகிறாய். புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கடந்து போன நபர் யார்? எந்த சபையில் இருக்கிறோம், எந்த ஊழியக்காரன் இருக்கிறோம், எப்படிப்பட்ட கிரியோடு கூட இருக்கிறோம், நம்மகிட்ட என்ன நடக்கும், இது அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். எடுத்தையும் கவத்தையும் முடிவு பண்றது ரொம்ப ஈஸிங்க, ஆனா பின் விளைவு ரொம்ப கஷ்டங்க. அதான் சொல்றேன்ல, நான் சொல்றத சம்பந்தப்பட்டவர்ல அவருடைய பையன் கண்டிப்பாக கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்த நேரம் என்னை கொண்டு போய் அந்த மூலையில் போய் உட்கார வச்சாங்க. நான் அங்கே இருந்தேன். எனக்கு என்ன காணும்? ஊழியத்துக்கு தேவன் அழைச்சா நான் வருவேன். 1 வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் இல்லை, உட்கார வச்சார், இருந்தேன். ஒரு நாள் தேவன் சம்பந்தப்பட்டவரிடத்தில்
அந்த சபை பொறுப்பை நடத்தும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? அடங்கி இரேன். ஏன் இருக்க மாட்டேங்கிற? நமக்கெல்லாம் அடங்கி இருக்க பிடிக்காது. அதிகாரம் உள்ளவனாக, ஆளுமை உள்ளவனாக அப்ப அனுபவிக்கணும். அடங்கினா தேவன் உன்னை நேசிப்பார். அடங்கினா தேவன் உன்னோடு கூட இருப்பார். நம்ம அடங்கிறது இல்லை, அதனாலதான் பன்றி மேய்க்கிறதுக்கு அனுப்புறார். சரி, பன்றி மேய்ச்சா மட்டும் போதாது இல்லை, அவனு ஒரு ஆசை ஈடேறாம போச்சு. உங்களுக்கு தெரியுமா? எங்க இளைய குமாரனுக்கு ஒரு ஆசை ஈடேறாம போச்சு. நீங்களாம் ஆசைப்படுறீங்களா? கிடைக்குது. ஆனா அவன் தன்னுடைய தகப்பனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போனவன் இறுதியாக மனம் திரும்புவதற்கு காரணமாக இருந்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? அவன் ஆசைப்பட்டது அவனுக்கு கிடைக்கல. என்ன ஆசைப்பட்டான்? பிரியாணி வேணும்னு ஆசைப்பட்டான், இல்லை நல்ல கொத்து புரோட்டா இறைச்சி வேணும்னு ஆசைப்பட்டான். அதான் உங்களுக்கு தான் தெரியுமே, வெளிநாட்டிலேருந்து நிறைய சரக்கு இப்போ வடிஞ்ச மாதிரிலாம் நிறைய வருது. அது திரும்ப ஆசைப்பட்டான். இல்லை, அவன் ஆசைப்பட்டது பன்றிகளுக்கு கொடுக்கிற தவிடு. இதை கூட அவன் ஒட்டிக்கொண்ட எஜமான் கொடுக்கவில்லை. தேவ சமூகத்தை விட்டு போறவனுடைய கெதி என்னன்னு பார்த்தீங்களா? பண்ணி தின்ற தவிடு கேட்ட பிறகு கூட கிடைக்கல, ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. இழந்துட்டான். நீ எப்படி? இது மாதிரி ஒருத்தன் விரும்பினது கிடைக்கல, எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? எபிரேயருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். என்னதான் அழுது புலம்பினாலும் கிடைக்காதுன்னா கிடைக்காது. இழந்ததுதான், மறுபடி பெற்றுக்கொள்வது கடினம். எப்படி? யாரா இருக்கிற? சத்தத்தை கேட்கிற யாசுவா மேசியாவுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? அறிவு வேணும். இந்த உலக ஆசையில, உலக சிற்றின்பத்தில் மயங்கி இருக்கிற நாம கண்டிப்பா இதுக்குள்ள ஒரு நாள் போவோம். யாசுவா, அது போகாமல் தப்பித்துக் கொள்ளணும்னா நாம செய்யக்கூடிய தவறுகளை உணரணும். நான் எங்க தவறுனேன் அதான் அடிக்கடி சொல்லுவேன்ல. இங்கேருந்து சென்னைக்கு போகணுன்னா எப்படி போகணும் அப்படின்றது தெரியணும். வழி எது? கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து திருநெல்வேலி போய், திருநெல்வேலியிலேருந்து அப்புறம் மதுரை போய், திருச்சி போய் அப்படி சென்னைக்கு போனால் பக்கம். வழி இருக்கான்னு கேட்டால் இருக்குது. திருவேண்டரம் போய், பாலக்காடு போய் அப்படி சுற்றி போகணுன்னா அங்கேயும் வழி இருக்கு, ஆனால் சுற்று. அப்போ என்ன செய்யணுன்ற அறிவு நமக்கு வேணும். தேவ சமூகத்தில் போகணும், தேவனோடு ஐக்கியப்படணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே தேவன் நம்மிடத்தில் இல்லையே, தேவனுடைய கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படவில்லையே. ஏன்? அல்லேலூயா. இப்போ அவன் ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்றதுக்காகத்தான் மனம் திரும்புறான். உண்மையிலே தவிடு கிடைச்சிருந்தா அவன் தகப்ப வீட்டை நினைச்சிருக்க மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? தவிடு 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 எப்படி இருந்தவன், மேஜ மேல கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தவன் இன்னைக்கு பண்டிகை கூட சேர்ந்து அந்த பண்ணி எப்படிப்பட்டு இருக்கும் தெரியுமா? கிடக்கிற இடத்துல அசுத்தம். அது எப்பவும் ஈரப்பதமாக தான் இருக்கும் அந்த இடம். கால் வைக்கவே முடியாது. உண்மை சொல்கிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கிற நேரம் இந்த தேசத்தில் பன்னிகள் அதிகமாக இருந்துச்சு, வளர்த்திட்டு இருந்தாங்க. நம்ம மாவட்டத்தில் அதிகமாக பண்ணி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அசுத்தம், எங்கே பார்த்தாலும் அசுத்தம், அசிங்கியம். ஆனால் இன்னைக்கு மாறிடுச்சு. இப்போ அந்த இடத்துல இளைய குமாரன் உட்கார்ந்துருக்கணும்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அது போக அந்த உட்கார்ந்துருக்கிறதையே விட்டுட்டு அது சாப்பிட்ற ஆகாரத்தை சாப்பிடுன்ற ஒரு நிலை வந்ததே. ஒன் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்க்குறியா? ஹலோ, உன் நிலைமை நாளைக்கு என்ன ஆகும்னு யோசித்து பார்க்குறியா? அது வர்றதுக்கு முன்னாடி நீ மனம் திரும்பணும்.
இங்கதான் இளைய குமாரன் தன் தகப்பனை நினைக்க ஆரம்பித்தான், தகப்பன் வீட்டை நினைக்க ஆரம்பித்தான். நமக்கு புரியல, ஏன் அவன் தகப்பன் வீட்டை நினைச்சான் அப்படின்னா, அவன் தகப்பன் வீட்டில் வேலைக்காரங்க எல்லாருமே திருப்தியா இருக்கிறாங்க. ஆனா நானும் தவிடு கேட்டு கூட கிடைக்கலையே. இதான் கான்செப்ட். அல்லேலூயா. ஏன்னா 17வது வசனம், அவனுக்கு புத்தி தெளிந்த போது. போது எனக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியணும். முதல்ல பைபிள் வசனம் கரெக்டா சொல்லுது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது எதை நினைக்கிறான்? தகப்பன் வீட்டை நினைக்கிறான். உப்பரிக மேல தகப்பன் வீட்டை நினைக்க வேண்டிய சந்தர்ப்பம் கெட்டு போன பிறகு அவனுக்கு வந்துச்சு. உனக்கு இப்போ வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னா எப்பவும் வராது. ஏன்னா இப்போ அந்த இரக்கத்தை அந்த கிருபையை அவர் வைக்கல. அன்னைக்கு மனுஷகுமாரன் பூமியில் இருந்தார். ஆமேன். ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பரமைவை ருசி பார்த்த பின்பு மறுதளிச்ச அப்படின்னா மறுபடியும் உன்னை நீ புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இது இன்றைய காலம். ஆனால் இன்னைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஓ பிரியமான தேவஜனமே, நீங்கள் பாவத்தில் விழுந்து விட்டாலும் எழுந்திருப்பீர்கள். யார் அந்த நீதிமான்? தேவன் தான் தேடுறாரு, நீதிமான் யாராகிலும் உண்டான்னு. ஒருத்தரும் கிடைக்கலையா? அப்புறம் நீதிமான் யாரு? எழுதப்பட்ட வார்த்தை எந்த சந்தர்ப்பத்தில் யாருக்கு எழுதப்பட்டதுன்னு தெரியணும் முதல்ல. அது தெரியாம ஆதாமை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார், என்னையும் ஏதேன் தோட்டத்தில் வைப்பார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப காட்டு மிருகம் வந்து உன்னை வஞ்சிக்கணும். எவளை வஞ்சித்தது ஆதாம் சும்மா இருந்ததுனால இல்லை. ஆதாமை காவல் காக்கும்படியாக கொடுத்த ஏதேன் தோட்டத்திற்குள் காட்டு மிருகம் ஒன்று உள்ள வந்தது. அது மிருகங்களிலே தந்திரசாலி. அந்த மிருகம் உள்ள வந்ததினால்தான் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். அப்ப காவலாளி சரியில்லைல்ல? காவலாளி சரியில்லை. நீ எப்படி இருக்க? உன் குடும்பத்தை காக்கிறதுனா இருக்கிறியா? உன் பிள்ளையோ உன் பொண்டாட்டியோ உன் புருஷனே? முக்கிய பங்கு இங்க ஸ்திரீனிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மறந்துடாதீங்க. ஒரு வீடு இடிக்கணும்னாலும் ஸ்திரீ தான், வீடு கட்டி எழுப்பப்படணும்னாலும் ஸ்திரீ தான். கேட்டால் சொல்லுவோம், என் மாப்பிள்ளை கடினம் அப்படின்னுவோம். அது வேற கதை. என் மாப்பிள்ளை பயங்கர கட்டம், நான் சொன்னால் ஒன்றும் கேட்க மாட்டான். அது மட்டும் தான் கேட்க மாட்டான், வேற எல்லாம் கேட்பான். அப்போ எப்படி? ரைசியாசுவா இங்கே இருக்கிறதே இவங்களே கேட்டு பாருங்களேன். பொண்டாட்டி சொல்கிறத கேட்பீங்களான்னு கேட்டால் கேட்போம், ஆனால் எல்லாத்தையும் கேட்க மாட்டோம். இந்த வார்த்தை தான் இருக்குமே தவிர கேட்கவே மாட்டேன் அப்படின்னு இங்கே இருக்காது. அப்போ பொறுமையாக சொல்லு, உன் நன்னடக்கையின் மூலமாக சொல்லு, உன்னுடைய கிரியின் மூலமாக சொல்லு. அது சொல்ல மாட்டேயே. ஆமென். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கமாய் வாழுகிற புருஷனை, இங்க அப்படி யாரும் இல்லை, அந்த புருஷனை கூட அவளுடைய நன்னடக்கையின் மூலமாக சம்பாதித்துக் கொள்ள முடியுமா? இங்க துன்மார்க்க ஜீவியம் செய்யக்கூடிய புருஷர்கள் இல்லை, ஆனா நம்மகிட்ட நன்னடக்கம் இருக்கா? யாவுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இளைய குமாரன் தான் பட்ட கஷ்டத்தின் நிமித்தம், தான் அடைந்த வேதனையின் நிமித்தம், தன் தகப்பன் வீட்டை நினைத்து ஒன்று சொல்றான், அப்பா உமக்கு விரோதமாகவும் நான் பரத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று எண்ணப்பட நான் தகுதியற்றவன். எங்க சொல்றான் தெரியுமா? அப்பனை பார்க்கல, அப்பன் வீட்டுக்கு போகல. நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. நாங்க வேத வசனத்தை இப்படி கேட்போம், ஆனா நாங்க மனம் திரும்புதா இருந்தா ஆண்டவரே எங்கள் பாவத்தை மன்னியும்னு சொல்லி மட்டும் மனம் திரும்புறோம். இதானே கான்செப்ட். செஞ்ச பாவத்தை எல்லாம் நினைக்க மாட்டோம்,
செஞ்ச பாவத்தில் அழிக்கப்பட மாட்டோம், செஞ்ச பாவத்தை விட்டு விட மாட்டோம். ஆனா நாங்க மனம் திரும்புவோம். இது யாருன்னு தெரியுமா? இது பிசாசுக பிள்ளை உன்னை வஞ்சிக்குது. ஏன்னா செஞ்ச பாவத்தை விடணுமா வேண்டாமா? அறிக்கை பண்ண மட்டும் போதாது, விடணும். விட்டா தானே அது போகும். விடாம எப்படி நீ மனம் திரும்புவ? பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. இளைய குமாரன் நினைத்தது மட்டுமல்ல, எழுந்தான், புறப்பட்டான், தகப்பனை சந்தித்தான். சந்தித்த போது அதை சொல்லுகிறான். அப்பா வசைக கீழே வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அவன் பரத்துக்கு விரோதமாக என்ன பாவம் செஞ்சான்? தகப்பனை தானே பாவம் செஞ்சான். ஆனா அவன் மனம் திரும்பின போது நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன் என்கின்ற எண்ணம் அவனிடத்தில் கடந்து வந்தது. உன்னிட்ட என்ன இருக்குது? ஏன் உனக்கு விடுதலை இல்லை? ஏன் உனக்கு நிம்மதி இல்லை? ஏன் பிசாசுடைய போராட்டம்? ஏன் அடிமைத்தனம் என்று கேட்டால், தான் செய்த பாவத்தை நினைத்து தேவ சமூகத்தில் மனமருந்துவதில்லை, விட்டு விடுவதில்லை. இளைய குமாரன் அப்படி அல்ல. தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று எண்ணப்படுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாய் என்னை சேர்த்துக் கொள்ளும். ஏங்க, மன்னிப்பு கேட்க போனால் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே மன்னிச்சு எனக்கு அதை தாரும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் ஆண்டவரே, கேட்கிறோமா இல்லையா? இது யாரு சொன்னது தெரியுமா? யோசுவா சொன்ன ஓமை. உனக்கு எனக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கிறார். புரியல? புரியலன்னா அவுட். அப்புறம் பண்ணி தான் மேய்க்கணும், பண்ணிக்க தவிட்ட தான் தின்ன பார்க்கணும். அதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வந்துடும். சரியா? வாஸ்து முடியுமா? அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். மோதிரம் என்பது முத்திரை மோதிரம், அதிகாரம் உள்ள மோதிரம். பாதரட்சி என்பது ஊழியத்திற்கு அடையாளம். அவனுடைய வஸ்திரம் என்பது ரட்சிப்புக்கு அடையாளம். இவ்வளவத்தை அவனுக்கு கொடுத்து ஒரு விருந்து புண்டு பண்ணுகிறார். கொளுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், நல்ல கேளுங்க, மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அல்லேலூயா. இதான் சொல்றேன், புது சிருஷ்டி ஆனான். மனம் திரும்புறது மட்டுமில்லை, அவன் புது சிருஷ்டி ஆனான். நீ நானும் எப்படி? நமக்குள் இந்த புது சிருஷ்டி கடந்து வருகிறதா? இல்லையே. நேற்று அறிக்கை பண்ணோம், நாளைக்கு மறுபடியும் பாவம் செய்வோம். எப்படி? இதெல்லாம் வாழ்க்கை. யோசுவாவுக்குள் வாழ்க்கையினுடைய விதிமுறை வேறு. நாம நம்ம விருப்பத்தின்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால தான் உன்கிட்ட பிசாசு மோதிக்கிட்டு இருக்குது. நம்முடைய மீறுதல், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய அநியாயம், நம்முடைய துரோகம் நமக்கு புரியல. யாருக்கு விரோதமாக செய்கிறோம்? தேவன் உள்ளிருக்கிறார், அவருக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறோம். பார்த்தா பிரைஸ் யாசுவா அண்ணா, பிரைஸ் யாசுவா அண்ணா அப்படின்றோம். அண்ணனுக்குள்ள யார் இருக்கிறான்னு நான் பிரைஸ் யாசுவா சொல்றேன். யாசுவா இருக்கிறார் என்று நினைத்து, ஆனா இந்த அண்ணனுக்கு விரோதமாக யோசிக்கிறோமே, எப்படி? அப்போ உதட்டில் ஒன்று, உள்ளத்தில் ஒன்று இருக்கிறது. இது தேவ சமூகத்தை விட்டு உன்னை தூரப்படுத்தும். ஆனபடினால் உன்னை கஷ்டப்படுத்தும், ஆனபடினால் உன்னை நஷ்டப்படுத்தும், ஆனபடினால் உன்னுடைய சமாதானத்தை இழந்து உண்பதற்கு உணவில்லாத ஒரு நிலை உருவாகும். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. பிரைஸ் யோசுவா, எச்சரிப்பின் சத்தம் என்பது சும்மா சாதாரணமாக வர்றதில்லை. சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லி உன்னை தேவ சமூகத்தில் இணைப்பதற்கான ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்க வேண்டும். சரி, இப்ப இளைய குமாரனுடைய கதி என்ன அப்படின்னா, அவன் விழுந்தான், ஆனா எழுந்திருந்தான். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விழுந்தவன் எழும்பினான், அவன் மறுபடி புதுப்பிக்கப்பட்டான். ஆனா ஒருத்தன் சின்னவன் போனாலும் கூட இருந்தான் பாருங்க. நம்மளை மாதிரி இவன் தான் நம்மளை மாதிரி. போனவன் போயிட்டான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நான் அப்பாவோடு கூட இருப்பேன். அப்பா 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 கூட இருக்கிறோம்.
கூட இருக்கிறவனுடைய நிலை என்ன தெரியுமா? தகப்பனார் வருந்தி வீட்டுக்குள் அழைத்த போது வரமறுக்கும் ஒரு சம்பவம். 28 நினைக்கிறேன். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா, மூத்த குமாரன் தகப்பனுடைய பையன், ஏன்னா இளையவன் ஆஸ்தியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். இருக்கிற ஆஸ்தி யாருக்கு சொந்தம்னா தகப்பனுக்கு பிறகு பையனுக்கு தான் சொந்தம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதை இவன் பங்கே வைக்க வேண்டாம். என்ன இருக்குதோ இளையவன் போன பிறகு தகப்பன் என்னெல்லாம் சம்பாதிக்கிறாரோ அத்தனை ஆஸ்திகளுக்கு மூத்தவன் தான் சொந்தம். ஏன்னா வேதவசனம் சொல்லுது, இளையவன் வீட்டுக்கு வருகிறது மூத்தவன் வயல்வெளியில் இருந்தான். அப்போ நல்ல விவசாயம் அவன்கிட்ட இருக்கு. விவசாயத்தினால வரக்கூடிய வருமானம் இருக்கு. இந்த வருமானத்துக்கு சொந்தக்கார மூத்தவன் இப்போ வந்து இவன் வெளியே நிற்கிறான். வீட்டுக்குள்ள கீதவாத்தியங்கள் முழங்குகிறது. வேலைக்காரன் போய் கேட்குறான், ஹலோ வேலைக்காரங்க வா, அங்கே என்ன நடக்குது? திடீர்னு நான் வயலுக்கு போயிருந்தேன், போயிட்டு வாரதுக்குள்ளால இங்கே என்ன நடக்குது? அது உங்கள் தம்பி உண்டுல்ல, அவர் வந்துட்டார். அப்பா சொன்னார், செத்து போன பையன் பிழைச்சிட்டான், காணாமல் போனவன் கண்டுபிடிக்கப்பட்டான் அப்படின்னு ரொம்ப பெருமையாக அவனுக்காக ஒரு விருந்து பண்ணிட்டு இருக்கிறார். இதுக்காக கீதவாத்தியம், இதுக்காக கொளுத்த கன்று அடிக்கிறது. அப்படியா? நான் இந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டேன். நல்லது. நம்ம இப்போ அடுத்தவனை பார்த்தானே நம்ம வாழ்றது. வேதம் சொல்லுகிறது, மூத்த குமாரனை வருந்தி அழைத்த போது அவன் கோபப்பட்டான். நமக்கு அப்படித்தானே வரும். ஒரு விசுவாசியை பார்த்தா கோபம் வரும், ஒரு விசுவாசியை பார்த்தா அன்பு வரும். சூப்பர். எப்படி? எனக்கு இப்போ அந்த பிள்ளையும் இந்த பிள்ளையும் பார்த்தா, இந்த பிள்ளையை பார்த்து பாசமாக காட்டணும், அந்த பிள்ளையை பார்த்தா கோபமாக காட்டணும். இந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தா 2 துண்டு மீன் ஜாஸ்தி கொடுக்கணும், அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தா 1 துண்டு மீன் கம்மியாக கொடுக்கணும். இந்த பிள்ளைக்கு சாயா குடித்தா கொஞ்சம் தண்ணியை கம்மியாக கொடுக்கணும், அந்த பிள்ளைக்கு சாயா கொடுத்தா கொஞ்சம் தண்ணியை ஜாஸ்தி ஊற்றி கொடுக்கணும். கிரியைகள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஏன்னா கோபம், கோபம், கோபப்படுறது இதில் என்ன இருக்குதுங்க? அப்படி தானே கேட்குறீங்க? வேதம் திட்டவட்டமாக சொல்லுது கோபம் என்ன செய்யும். பிரசங்கியுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிற போது, உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, உன்னுடைய மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். இது வேதம். கேட்டா எங்க வீட்டுக்காரர் பயங்கர கோபம், கேட்டா என் பொண்டாட்டி பயங்கர கோபம், கேட்டா என் பிள்ளைங்க பயங்கர கோபம். பிசாசு பிடிச்சதான் கோபம் வரும். வேதம் சொல்லுகிறது, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். கோபம் இருக்கிற அத்தனை பேரும் மூடன். எப்படி? சரி இருக்கட்டும், வேற என்ன பண்றது? அப்ப கோபத்தை பற்றி இன்னும் பார்ப்போம். யோபுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமே. கோபம் நிர்முடனை கொல்லும், கோபம் நிர்முடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். ஆமென், அல்லேலூயா. கோபம் இருக்கிறவன் சாவான். மோசேக்கு என்னாச்சு? பேச சொல்ற இடத்துல பேசணும், அடிக்க சொல்ற இடத்துல அடிக்கணும். ஓய்வத்துக்கெல்லாம் நீ செய்யக்கூடாதுடா. நீ செஞ்சுட்ட, ஆனபடினால் கானானுக்குள்ள போக முடியாது, சாவல. நீ எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் தான், என் வாய் தான். ஆனா தண்டனை உண்டு. அவருக்கே தண்டனைன்னா நமக்கெல்லாம் எப்படிங்க? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. கோபம் இருக்கா? யார்கிட்ட கோபப்படுற? முதல்ல ஆசாரியன்ட்ட கோபம், ஊழியத்தில் கோபம், தேவனிட்ட கோபம், விசுவாசிட்ட கோபம், சின்ன சின்ன பிள்ளைகிட்ட கோபம், உன்னை விடவும் ஏழ்மையானவங்கிட்ட கோபம், உன்னை விடவும் தகுதி இழந்தவர்களிடத்தில் கோபம். அட பிசாசு பிடிச்சவனே, இங்கெல்லாம் உன்னுடைய கோபத்தை காட்டக்கூடாது, அன்பு காட்டணும். தகுதி இல்லாதவங்கிட்ட அன்பு காட்டு. உன்னோட பெரியவங்கிட்ட நீ கோபம் காட்டுவியா? அவன் கன்னத்தில் 4 கொடுப்பான், தெரியுமா? அதனால தகுதி இழந்தவங்கிட்ட கோபம் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். திருந்த வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கு, திருந்த மாட்டோம். அப்போ உனக்கு இதான் கதி. தயவு செய்து உபாகமத்தில் நீங்க வாசிச்ச வசனம் 28வது அதிகாரம் அதுல 46, 47 தயவு செய்து உன் மன கண்முன் கொண்டு வந்து நிறுத்திட்டு வேணும் மேசியாவுடைய வாழ்க்கை வாழணும்.
மெசியானிக் சபைக்குள்ள நீ இருக்கணும்னா இந்த வசனம் உனக்குள்ள கிரியை நடப்பிக்கணும். நல்லா இருக்கிற நேரம் தேவனை முழு இருதயத்தோட தேடக்கூடிய கெப்பாசிட்டி உனக்கு இருக்கணும். பிரைசியாசுவா. அடுத்து வேதம் சொல்லுது, அந்த அம்மா நீடிச்சு வாசிச்சுட்டாங்க. அடுத்து 1வது கோபம், 2வது வீட்டுக்குள் வர அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்? தம்பிக்கு மேல போறாம. பிரைசியாசுவா. தம்பிக்கு மேல என்ன பொறாம? என்ன பொறாம? ஏன் ஆஸ்தியில பங்கு போட வந்து விட்டானே, ஏன் ஆஸ்தியில இவன் பங்கு போட வந்துட்டான், இவன்கிட்ட போய் என்ன ஐக்கியம்? இன்னைக்கு நிறைய பேர் என் பங்கை இவன் எடுக்க வந்துட்டான், என் சொத்தை இவன் எடுக்க வந்துட்டான், ஊழியம் என்னுடையது, ஊழியக்காரன் என்னுடையது, சபை என்னுடையது, தேவன் என்னுடையவர், என்னட்ட பங்கு போட வந்துட்டானே. இதுதான் உன்னுடைய அழிவுக்கு அகந்தையான காரியமாக இருக்கிறது. பொறாமை என்ன செய்யும்? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிற போது, பொறாமை எலும்புருக்கி. சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமை எலும்புருக்கி நோயை கொண்டு வரும். என்ன நோய்? சுகம் இல்லாதது, சமாதானம் இல்லாதது, சந்தோஷம் இல்லாதது, நிம்மதி இல்லாத நோயை உனக்கு கொண்டு வரும். நான் உண்மை சொல்றேன், யார்கிட்ட பொறாமை இருக்கோ அவன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, அவன் வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. இது உண்மை, இது வேதம், இது வேத சத்தியம். நான் வேதத்தை முழுசா நம்புறவன். பொறாமைன்றது நீ நினைக்கிற காரியம் அல்ல. தயவு செய்து பொறாமப்படாத. பிசாசிட்ட போய் பொறாமப்படு. அது படுவியான்னு கேட்டால் படமாட்டேன். தேவனுடைய பிள்ளை ஏழைகளாக வரவன்ட்டு அவன்கிட்ட படுவேன். ஏன்னு கேட்குறேன். ஒன்றை விட தகுதி இல்லாதவங்கிட்ட ஒருவேளை ஆகார குறைவு இருக்கலாம், ஒருவேளை அழகு குறைவு இருக்கலாம், ஒருவேளை பணக்குறைவு இருக்கலாம், ஒருவேளை திறமை குறைவு இருக்கலாம், ஒருவேளை படிப்பு குறைவு இருக்கலாம். இவர்களை பார்த்து எள்ளி நகையாடுகிறாயே, உன்னிடத்தில் தேவ கோபம் கடந்து வரும். பட்சபாதம் பார்க்காத தேவன் உனக்கு நிச்சயம் தண்டனை தருவார். அது மாற்றம் இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி. புரிந்து கொள்ளுங்கள், பொறாமை உன்னுடைய ஜனத்துக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்? உங்க அப்பா மேல பொறாமப்படு, உங்க அம்மா மேல பொறாமப்படு, உன் அண்ணன் மேல பொறாமப்படு, உன் தம்பி மேல பொறாமப்படு. படுவியா? அதுக்கு படுறது கொஞ்சம் கஷ்டம். கல்யாணத்துக்கு ஒன்று சேர்ந்துருவேன், கச்சேரிக்கு ஒன்று சேர்ந்துருவேன், சாவுக்கு ஒன்று சேர்ந்துருவேன். ஆனா விசுவாசின்னா உனக்கு இலக்கமா? அப்ப நீ தண்டனை அனுபவிக்கல, எந்த குறையும் இல்லை. நான் சொல்றது புரியுதா? உனக்கு சமாதானத்தை இழந்ததுல எந்த குறையும் இல்லை, உனக்கு நிம்மதி போனதுல எந்த குறையும் இல்லை. உனக்கு என்ன, தின்பண்டம் கிடைச்சா போதுமே, தின்றதுக்கு ஏதாவது கிடைக்கணும், அவ்வளவுதான். ஆமேன். தயவு செய்து சொல்றேன், வேதம் சொல்லுகிறது பொறாமை எலும்புரிக்கு. நீதிமொழி சொல்லும்போது சொல்றார் 27வது அதிகாரம் 3வது வசனத்துல, கல் கனம் மணல் பாரம் இவ்விரண்டிலும் மூடனுடைய கோபம் பாரம். கல்லையும் மணலை விடவும் அது பாரம். ஆனா முக்கியமா என்ன அப்படின்னா, மேசியா உன்கிட்ட இல்லை, அதனால தான் பொறாமப்படுறேன். இப்போ எல்லோரும் பார்ப்பாங்க, என்ன மேசியா இல்லைன்னா, மேசியா தான் என்கிட்ட இருக்காரு. அப்போ வாசிங்க 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனம் அப்படியே சொல்லுது, அன்பு நீடிய சாந்தமும் ஆமென், தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. ஆமென். கேட்டீங்களா? நீ உன்னை பற்றி மட்டும் யோசிக்கிற, உன் குடும்பத்தை யோசிக்கிற நீ அடுத்தவங்க மேல பொறாமைப்படுறதுக்கு காரணம் மேசியா உன்னிடத்தில் இல்லை, பிசாசு உன்னிடத்தில் இருக்கிறது. ஆனபடியினால் பொறாமைப்படுகிறாய், அழிந்து போவாய். அழிவுக்கு முன்னானது அகந்தேன்னு சொல்லுது. இதுதான் அந்த அகந்த வரப்போய் தான் கோபமும் பொறாமையும் வருது. பிரைசியாசுவா. அடுத்து இளைய குமாரன் ஒரு காரியத்தை செஞ்சான் பாருங்க. 29 வாசித்தீங்கன்னா, 15-29 வாசித்தீங்கன்னா, இத்தனை வருஷம் நான் உனக்கு ஊழியம் செய்தேன் கேட்டானா? ஆமென். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விருந்து என்னுடைய நண்பர்களுக்கு நீர் கொடுக்கவில்லையே என்கின்ற ஆதங்கம், பெருமை அவனுக்குள் வந்தது.
நான் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேன். ஆமென். ஆனா தேவன் சொல்றார், உன்கிட்ட அந்த பெருமை இருக்குது அப்படின்னா, நான் தான் முதல் விசுவாசி. நான் எப்போ இருக்கிறேன் தெரியுமா? அப்பா சபை தொடங்குன நேரமே இருக்கிறேன். நல்லது, வச்சுக்கோ. எனக்கு உரிய பதவியை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நல்லது, பெருமையை வச்சுக்கோ. ஆனா யாக்கோபனுடைய புஸ்தகத்தை கொஞ்சம் வாசிச்சுட்டு அந்த பெருமையை படணும். என்ன யாக்கோபு என்ன சொல்றாரு? 4வது அதிகாரம் 6வது வசனம் நினைக்கிறேன். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. அதிகமான கிருபை அளித்தாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். என்னமா சொன்னீங்க? பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்பாரா? ஆமா. நான் ஒருத்தனை பார்த்தேன் எதிர்த்து நின்னதுல. அவனுக்கு கண்ணு காணல, காது கேட்கல, மிருகம் பேசிச்சு. தேவன் எதிர்த்து நின்ற போது, எதிர்த்து நிற்கிறவனுக்கு கண்ணு தெரியாது. தேவன் எதிர்த்து நின்றா கண்ணு காணாது, காது கேட்காது, தேவ சத்தம் புரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இதான் இங்க உண்மை. பிலேயாம் அவன் யாசுவா மேசியாவுடைய தீர்க்கதரிசி. அவனுக்கு விரோதமாய் தேவ கோபம் கடந்து வந்து உருவின பட்டயத்தோடு தேவதூதன் நின்றபோது கண்டு தெரியல. ஆனா பகுத்தறிவான 6வது அறிவு இல்லாத மிருகத்துக்கு கண் திறக்கப்பட்டு அதை தேவதூதனை பார்த்து பயந்து செவரோடு ஒதுங்கின போது அவனுடைய கால் உரசிச்சான். அதுக்கு போய் கழுதை அடிச்சாம் பாருங்க அடி. இதுதான் உனக்கு நடக்கும். பெருமை வேண்டாம், விட்டுரு. மூத்த குமாரன் தன்னுடைய ஆஸ்திக்கு சொந்தக்காரனாக மாறாமல் போனதற்கு காரணம் பெருமை. அல்லேலூயா. சங்கீதம் சொல்லுது 12:3 சொல்றாரு, இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் யா அறுத்து போடுவா. பெருமைகளை பேசுகிற நாவை எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே சோத்திரம் 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 சொல்லக்கூடாது. நாக்கு அறுத்தா சோத்திரம் வராதுல்ல. அப்பதானே பிசாசு வந்து உன் வீட்டில் வந்து உட்கார்ந்துருப்பான், உன் சரீரத்தில் உட்கார்ந்துருப்பான், இருதயத்துக்குள்ள குடிகொண்டிருப்பான். இதுக்காகத்தான் ஸ்தோத்திரம் சொல்ற நாக்கை கட் பண்ணிடுவார். புரிஞ்சுக்கோ, தேவன் எல்லாவற்றிலும் சரியாகத்தான் இருக்கிறார். நீ எப்படி இருக்கிற? ஆமென். அடுத்தபடியா வாசிக்கிறோம் 15:29 சொல்றாரு, பெரியவரே அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் விட்டான் பாருங்க. நான் ஒரு நாளும் உம்முடைய கற்பனைகளை மீறல. அப்பா உமக்கு சித்தமா தானே காணிக்க கொடுக்கிறேன், அப்பா உமக்கு சித்தமா தானே தசமாக கொடுக்கிறேன், உமக்கு சித்தமா தானே சபைக்கு வரேன், அப்பா உமக்கு சித்தமா தானே ஸ்தோத்திரம் பண்றேன், அப்பா உமக்கு சித்தமா தானே உபவாசம் இருக்கிறேன். அட பிசாசு பிடிச்சவனே, வாழ்க்கை மாறி போச்சு உனக்கு. நீ தான் பிசாசுனுடைய கிரியைகள் எல்லாம் செய்துட்டு இருக்கிற. உபவாசம் இருக்கிற, ஜெபம் பண்ற. என்ன ஜெபம் பண்ற? அங்க தூக்கம் வருது, வார்த்தை மாறுது, பிசாசு உங்க கூட இருந்து களிப்பா சந்தோஷப்பட்டு களி கூறான். கற்பனைனா என்னன்னு தெரியுமா? 613 கற்பனைகளை தேவன் கொடுத்தார். அந்த 613 கற்பனைகளில் முக்கியமாய் 10 கற்பனையை கொடுத்தார். இந்த 10 கற்பனைகளிலே மேசியா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாய் கடந்து வந்த போது 2 கற்பனைகளை கொடுத்தார். அந்த 2 கற்பனை என்ன? மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37 40 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, முதல்ல யாசுவாவிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு செலுத்து. 2வது உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி. இந்த 2 கற்பனை தான். இது 6:4 இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கொடுத்தாருல, அந்த 10 இங்க 2 கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தாரு? 2 பிரிச்சுட்டாரு. 6:4 பிடிச்சிட்டாரு. அப்ப இங்க என்ன? தேவனை முக்கியப்படுத்து, அடுத்தவனை முக்கியத்துவப்படுத்து. இருக்கா? அடுத்தவனை முக்கியத்துவப்படுத்தினா கோபம் வருமா? பொறாமை வருமா? பெருமை வருமா? சரி, அகம்பாமாவது வருமா? வராது. அப்ப இந்த கற்பனை ஒரு இடத்துல இல்ல. கற்பனை இருந்திருந்தா இதெல்லாம் வந்திருக்காது.
Praise Yeshua. Hallelujah. இது அகந்தையினால் வரக்கூடிய காரியம். இந்த அகந்தை குறித்து எரேமியாவுடைய புத்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தா, கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிற உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிட்டு. அது எங்க இருக்கிற நீ? கண்மலையின் உச்சியில் எங்க இருக்கிறன்றது முக்கியம் இல்ல, அகந்தை உன்னிடத்தில் குடிகொண்டிருக்கிறதா நீ மோசம் போவாய். ஏன்னா நீதிமொழியின் புஸ்தகம் 29:23 சொல்லுது, அகந்தை அவனை தாழ்த்தும். அகந்தை உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. அடுத்து லாஸ்ட்ல ஒரு கிரியை செஞ்சான் தெரியுமா? அவன் உன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் கொண்டு போய் அழிச்சு போட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாய தீர்ப்பை தீர்த்தான் பாருங்க. நம்ம ஆளுகள் எப்பா அவன் யாரு தெரியுமா, அவன் அதை செஞ்சான் இதை செஞ்சான் ஆணையை செஞ்சான், இவன் என்ன செஞ்சான்னு இவனுக்கு தெரியாது. ஆமென். எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை குற்றப்படுத்துறதுல குறியா இருப்போம். அது ஒரு ஆவி. நீ திருந்தின அந்த ஆவி போயிடும், அது வேற கதை. இளைய குமாரன்ட்ட புத்தி தெளிஞ்ச போது எல்லாம் போச்சு இல்ல, உனக்கு புத்தி என்னைக்கு தெளியும்? பிரைஸ் யேசுவா. ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கிற போது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். யாருன்னு கேட்டா அது பிசாசுன்னு நான் சொல்லிடுவேன். எனக்கு தெரிஞ்சு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு. அப்ப நீ குற்றம் சாட்டுறேன்னா உன்னிட்ட பிசாசு குடிகொண்டிருக்கிறது. எப்படி? என்ன மனநல குற்றம் சாட்டுற தெரியணும். நீ யார்? உனக்கும் தேவனுக்கு என்ன சொந்தம்? பேர் எடுத்திருக்கிற விசுவாசி என்று. ஆனா நீ விசுவாசியான்னு கேட்டா இல்லை, பிசாசுக்கு தான் விசுவாசி. பிரைஸ் யேசுவா. அல்லேலூயா. நீ என்ன தீர்ப்பிடுறியோ அதே தீர்ப்புக்கு நீ உள்ளாவாய். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 5 வரை உள்ள வார்த்தைகளை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கரெக்டா சொல்லுவார். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். இது லாண்ட் ஆர்டர். போதுமா? இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அப்ப அடுத்தவன் குற்றவாளின்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒன்ன யோசித்துக்கா, நான் யாரை சொல்றேனோ அது என் மேல என் குடும்பத்துக்கு மேல வரும். நான் ஒன்று சொல்றேன், தயவு செய்து வேதத்தை உன்னிப்பா கவனிங்க. மூத்த குமாரன் தன்னுடைய ஆஸ்திக்கு சொந்தக்காரன் ஆகல. ஆனா இளைய குமாரன் ஆஸ்தியை பங்கிட்டு கொண்டு போய் அழிச்சு போட்ட பின்பு மனம் திரும்பின நிமித்தமாக மூத்த குமாரனுடைய ஆஸ்தியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம், கொஞ்சம் யோசித்து பார்க்கறியா? ஆனா சொத்துக்கு சொந்தக்காரன் அவுட், வெளியே போயிட்டான். காரணம் கோபம், காரணம் பெருமை, பொறாமை, அகம்பாவம். நான் என்கின்ற அகம்பாவம் அடுத்தவனை குற்றவாளி என்று தீர்க்கிற தீர்ப்பு நிமித்தமாக தனக்கு இருந்த சொந்த ஆஸ்திகள் தன்னை விட்டு கடந்து போனது. பிரியமான தேவச்சனமே, 2 பேரை குறித்து சரியான ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். இளைய குமாரன் கெட்டு போனவன் மனம் திரும்பினான். ஆனால் நல்லவனாக இருந்தவனோ கெட்டு போனான். கெட்டு போனவனுக்கு, சத்தியம் அறிந்தவனுக்கு கெட்டு போன பின்பு மறுபடி சேர்வது கூடாத காரியமாயிருந்தது. நீயும் நானும் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்துக்குள் இருக்கிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி வசனத்தினுடைய ஊடாய் நம் தேவனை நோக்கி பார்ப்போமா? யோசுவா உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்த பாடம், இளைய குமாரனையும் மூத்த குமாரனையும் நினைத்துக் கொள்ளுங்கள்.